செகண்ட் லவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காமன் மேனில் ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் வராங்களா அப்படின்ற ஒரு அப்டேட் தான். அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டு இவங்க எல்லாம் உருப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன குரூப்லாம் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதையும் மீறி சாய்ச்சி கட்டிட்டாங்க இந்த பார்வதியும் கமருதீன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செகண்ட் லவ்வோட எபிசோட் அப்படின்னு தான். ஏன்னா ஸ்ருத்திகா அர்ஜுனோடைய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே வந்துட்டாப்புல. யார் நம்ம அர்ஜுன் உள்ளே வந்துட்டாப்புல. ஸோ வந்துட்டு நாங்கள் எப்படி லவ் பண்ணோம், நாங்கள் எப்படி டேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து கருத்துக்கள் வந்து சொன்னாப்புல. அது மட்டும் இல்லை, வழக்கம் போல் மோனிஷா பிரியங்காவுக்கு வந்து வெக்கேவை என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா. தேஜஸுக்கும் நேகாவுக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அசீவுக்கு நான் எப்படி இருந்த மனுஷன்டா இங்கே வந்து என்னை இப்படி உட்கார வச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு புலம்பல். இந்த மாதிரி ஏகப்பட்ட பரிமாணங்களில் ஸ்ருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண பொண்ணுங்களுக்கு, அர்ஜுன் வந்து பசங்களுக்கு அட்வைஸ் பண்ண, அந்த மாதிரி இன்றைக்கி ஓஹோ அப்படின்னு சொல்லி ஷோ வந்து போச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே வழக்கம் போல் யார் பேசுவா, பிரியங்காவும் மோனிஷாவும் தான். யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வெக்கே நீ யாராலும் லவ் பண்ணு இந்த வீட்டில், ஆனால் வெக்கையை மட்டும் லவ் பண்ணக்கூடாது, ஏன்னா வெக்கே எனக்கு பறக்க வேணும் ரெக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன மோனிஷா அவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க. நான் சும்மா தான் பேசுவேன், கேஷுவலாக பேசுனேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் வெக்கையை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிரியங்கா ஷீ இஸ் இன் அட்லீஸ்ட் ஒருத்தர் நம்ம கூட இருக்கா, நம்ம கூட பேசுகிறான் அப்படின்றதுக்கு ஒரு ஜென்ரஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மோனிஷாவையும் அவங்க பார்த்துக்க முடியாது அப்படின்றதுனால ரெண்டு பக்கம் வந்து கோல் அடிக்கிற மாதிரி நம்ம மோனிஷாவையும் அந்த சைடு வெக்கேவையும் வந்து பிரியங்கா ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தேஜஸ் நேகா. தேஜஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நேகா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கண்ணை திருப்பிட்டான். அந்த பொண்ணு எனக்கு லாங் மெசேஜ்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து இது பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேதோ ஆர்வமாக. அப்போ வந்து இவன் கண் பார்வை இல்லைன்னொடனே கடுப்பாயிடுச்சு. நான் அவனை பேச மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. உடனே எதுக்கு ஏய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்குறாப்புல. ஆனால் கட் பண்ணால் அடுத்து உடனே மாமாவில் பார்க்குறதுக்கு ஃபோனு டாஸ்க்கு. யாரும் வந்து ஃபோன் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்சோன்னே. நேகா வந்து வந்து தொலை அப்படின்னு சொன்னோடனே தேஜஸ் வந்து பின்னாடியே போகிறாப்புல. போனோடனே வச்சு பேசுகிறாங்க பயங்கரமாக. என்ன நீ என்ன கண் பார்வை கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். யூஸ்வலாக நான் வந்து பார்த்தேன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன், பட் எனக்கு இன்னமும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் இந்த ஸ்டைலில் பேசிட்டு கடைசி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலன்னா பாஞ்சிருவாங்க போல். அப்படி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீ என்ன க்ளோத்ஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்க, நீ என்ன தெரியாது நான் கிளாஸ் தான் போட்டிருக்கேன், நீ க்ளோத்ஸ் இல்லாமல் உட்காந்துருக்கியா, நீ சட்டை போடாமல் உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறது. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வெறியாக தான் போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மோனிஷாவும் ஏவிஐடியும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி பீஸ் தான் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். அதாவது நேற்று மோனிஷா சில ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டாங்க வீடியோ பார்த்துட்டு. என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க நீங்கள் அவர் வெக்க வந்து இது பண்ணலைன்னா மோனிஷா நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்படின்னாங்க. ஏமா மோனிஷா வந்து ஏவிஐடியை கூட நாளைக்கு யாராவது இன்னொருத்த வந்தாங்கன்னா கழட்டி விட்டு போயிடும், அந்த மாதிரி ஒரு டைப் தான் அது. ஓகேவா? மோனிஷா வந்து இந்த சீரியஸ்னஸ் வந்து புரியலைங்க அவங்களுக்கு. கேட்டால் எனக்கு பாஸ்ட் அப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏவிஐடி பற்றியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கெட்ட மாதிரி பேசுகிறதுக்கு சீக்கிரம் வந்து அவங்க வந்து அடி போடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டராக வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற வரைக்கும் சொல்கிறோம். ஆனால் ஏவிஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப இதாக இருக்காப்புல. மோனிஷா எனக்கு வந்து நல்லா பேசணும், உண்மையான கனெக்ட் பண்ணணுன்ட்டு. ஆனால் அவங்க பேசுனதே அந்த ஃபேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப ஃபேக்காக தெரியுது. ஆக்சுவலாக எப்படின்னா அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஐ லவ் யூ சொல்லுங்கள், ஏன் ஐ லவ் யூங்கிறது அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஏன்னா கடையில் போய் 5 ரூபா சாக்லேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐ லவ் யூங்கிறது சாதாரணமாக சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சும்மா தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. கரெக்டாக? ஸோ இது வந்து இப்படி ஒரு விஷயம். அடுத்து நம்ம தேஜஸ் நேகா உள்ளே போயிட்டாங்க. சிந்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து தினேஷை கூட்டு வந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வீணா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவை கூட்டு வந்துட்டு, நீ ராஜா என்னையா நீ ஒரு லவ் கூட பண்ணது இல்லையா, ஓ மை காட் அப்படிங்கிறது வீணா. ஏமா ஒரு லவ் கூட பண்ண முடியலன்னா அமையாதுமா 90s கிட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கிறப்ப பிரியங்காவுக்கும் வெக்கேக்கும் ஒரு ஃபைட். என்ன நீ வந்தால் எப்படி சொல்கிற பிரியங்கா இவளை பற்றி மோனிஷா பற்றி, அவள் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி வேறு மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களாம் பிரியங்காவுக்கு. அப்படி ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. உடனே வெக்கே வந்து சொல்லிடுறான், இங்கே பாருப்பா நான் அப்படிலாம் கிடையாது, நான் பிரேக் தான் எடுத்திருக்கேன், நான் பிரேக்கப்லாம் சொல்லலை, பிரேக் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பிரியங்காவுக்கு வந்து ஐயோ அப்போ திருப்பி போயிடுவானோ அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க இங்கே சைடு வந்து காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது.
வெக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ரெக்கையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேர் போட்டிடுறாங்க. அதில் மோனிஷாவுக்கு வந்து இதில் என்ன காமெடினா சொல்கிறேன் அப்புறமா, அது வந்து ரொம்ப வெக்கக்கேடாக இருக்கும் நான் சொன்னேன்னா, சரியா? இந்த ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு 2 பேரும் நான் ஹர்ட் பண்ணால் சாரி ஒன்றை நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா வெக்கை கிட்ட சாரி கேட்டுட்டு மேலே போனால் மோனிஷா திருப்பி படுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆடி என்னடி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, அவனை மட்டும் நீ பண்ண உனக்கு என்ன, உனக்கு ஏபிஐடி கூட ஜாலியாக போயிட்டு இருக்கு, ஏபிசிடி கற்றுட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த சைடு வந்து இவன் இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் வந்து தோணுச்சு. இது வந்து இது என்னடா அது அப்படின்ற மாதிரியான ஃபீலு. ரம்யா கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூவை கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க முடியுது. இன்னும் அந்த ஷோ முடிஞ்சிருச்சு, நான் பார்க்கல. ஸோ அந்த சர்ப்ரைஸில் நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வந்து வின்னு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுது என் வீடியோ பார்த்துட்டு. நான் அப்படி பார்க்க மாட்டேன், டெய்லி ஒரு எபிசோடு தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஷோ நம்ம ஆரம்பிச்சிட்டோம் முடிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திகா அர்ஜுன் உள்ளே வந்துடுறாப்புல. ஸ்ருத்திகா வந்துடுறாங்க. 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருத்திகா அர்ஜுன் 2 பேருமே வந்துட்டாங்க. ஓகே, ஸோ வந்துட்டு இவர் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா லவ் இது பண்ணுற மாதிரி நம்ம அர்ஜுன், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நம்ம லவ் யார் நீ அப்படி கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு வந்து இவன் பெருசாக வந்து எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அர்ஜுன் பொறுத்த வரைக்கும். ஸ்ருத்திகாச்சு ரியாலிட்டி ஷோ போயிருக்காங்க, பிக் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இது இருக்குங்கிறப்ப இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுனது அப்படிங்கிற அசீம்லாம் முன்னாடியே காலத்துக்கு போட்டு யார் ராணி கோமாளின்ற மாதிரி உட்காந்துட்டாப்ல. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிட்டு போய் அங்கே பொண்ணுங்களை உட்கார வச்சு இவங்க பசங்களை உட்கார வச்சு பேசிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தவங்களுடைய ஈடன் கூட வந்து அவங்களுடைய மனக்கசப்பு என்ன, ஏன் ஓப்பனாக பார்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் ஸ்ருதிகா அங்கிட்டு பேசிட்டு இங்கிட்ட வந்து நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து யார் யார்கிட்ட எப்படி எப்படி கனெக்ட் பண்ணணும். வெக்கே கூட மோனிஷா என்ன நல்லா இருக்குது பேர் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னோடனே அந்த மோனிஷா திருப்பி சொல்லுது, ஆமாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் அவர் வந்து எதுவும் எஃபர்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்னமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா, அப்போ நீங்கள் இன்னொரு தடவை லவ் பண்ணுவீங்களா நீங்கள் மோனிஷா, அதை வெக்கங்கட்டவளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கேடுகட்டத்தனமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஏபிஐடி இந்த வட்டம் வந்து நான் பண்ணுறேன், நல்லா பண்ணுவேன், நான் நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. அசீம் வந்து செட்டே ஆகலை அப்படின்ட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு ராஜா வந்து செட் ஆக மாட்டாப்புல அப்படின்றதுனால ராஜா அசீம் ஈடன்லாம் வந்து ஹெல்மெட் பண்ண போகிறாங்க போல 2 நாளில். ஸோ அவங்களுக்கு இந்த ஷோ செட் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இவ்வளோ தான் அங்கே ஷோவே. ஸோ இதில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ இந்த மிடில் இருக்குது அப்படின்றதுனால இவங்க பேசி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி நீங்கள் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஷோவில் வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, காமன் மேன் எப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காமன் மேனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கம்பெனி இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஷோ கூப்பிட்டு வந்து டிஆர்பி ஏற்றிடலாங்க. ஏன்னா ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு, ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணுன்ட்டு. ஏன்னா இப்போ கலாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பாரதி கம்பெனி சேர்ந்து ஒரு ஜாக்பாட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மேன் மூலமாக வந்துச்சு அப்படின்னா ஷோ கால் டைட்டில் வின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சுற்றிட்டு இருந்தாங்கல்ல இந்த சீசனில், அது அப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனு அதெல்லாம் வந்து இன்னும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாரதி கம்பெனி சேர்ந்து அவங்க ரிசப்ஷன் ரெடி ஆகிற மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. அது ரெட் கார்ட்லேருந்து அவங்களுடைய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நெகட்டிவிட்டியை எவ்வளோ அழகாக பாசிட்டிவிட்டியாக கொண்டு வந்துட்டு, ரெட் கார்டுங்கிற ஷோவில் தான்டா, ஆனால் நாங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கோம், எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் வந்து ஒன்றா போயிட்டுருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம், இப்போ எல்லா இடத்துலையும் என்னை கூப்பிட்றாங்க எங்கள் 2 பேரையும் அப்படின்ற லெவலுக்கு அவங்களுடைய அந்த பரிமாணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினெட்லி யூ கைஸ் டிசர்வ் தட் அப்படிங்கிறது. ஏன்னா ரியலாக இருக்கீங்க, ரியலாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கைவிட மாட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள், மீண்டும் சந்திப்போம்.